friends, welcome back to Sada's vlog. Korean cruise couple தாங்க நம்ம வந்து travel பண்ண போறோம். நம்மளோட Korean cruise couple travel experience எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி இந்த வீடியோல பார்க்கலாம். Plus பாத்தீங்கன்னா இந்த Korean cruise வந்து ரொம்பவே ஃபேமஸ்னு சொல்லலாம். Because இந்த Korean cruise couple பாத்தீங்கன்னா வந்து கடல்ல இல்லைங்க, ஒரு குட்டி மவுண்டன் மேல தான் இருக்கு. அது ஏன் அந்த மவுண்டன் மேல இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். நான் சொன்ன க்ரூஸ் கப்பல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மவுண்டன் மேலே நின்றுட்டு இருக்கேன். அந்த க்ரூஸ் கப்பலை பற்றி தாங்க சொன்னேன். ஒரு க்ரூஸ் கப்பல் பார்த்தீங்கன்னா மவுண்டனோட டாப்ல இருக்கு, இன்னொரு க்ரூஸ் கப்பல் பார்த்தீங்கன்னா மவுண்டனோட சைடில் இருக்கு. கீழே இருக்க க்ரூஸ் கப்பலுக்கு போகணும்னா இந்த பாத்வேலேயே நம்ம வந்து உள்ளே போக முடியும் க்ரூஸ் கப்பலுக்கு. பட் நம்ம வந்து மேலே இருக்க க்ரூஸ் கப்பலை தான் ஃபர்ஸ்ட் போய் பார்க்க போகிறோம். கீழே இருக்க க்ரூஸ் கப்பல் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து ஹோட்டல் தான். நம்ம தங்குறதுனா இங்கே வந்து ஸ்டே பண்ணிக்கலாங்க. ஃபர்ஸ்ட் இந்த க்ரூஸ் கப்பலை பற்றி தெரியும் போது இந்த க்ரூஸ் கப்பல் எப்படிடா போய் மலை மேலே கொண்டு போய் நிறுத்தியிருப்பாங்கன்னு சொல்லி ரொம்ப அறிவாளித்தனமாக தாங்க யோசிச்சேன். அதுக்கப்புறம் தாங்க தெரிஞ்சிச்சு இந்த க்ரூஸ் கப்பல் ஷேப்லேயே கட்டியிருக்க ஹோட்டல்னு சொல்லிட்டு. இந்த க்ரூஸ் கப்பல் ஹோட்டல் வந்து 2002 வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா கொரோனாக்கு அப்புறம் இந்த க்ரூஸ் கப்பல் வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இந்தியாவில் அதுவும் மெயினாக தமிழ்நாட்டில் தமிழ் நியூஸ் பேப்பர்ஸில் எல்லாத்துலேயுமே 2023 வந்து சன் க்ரூஸ் பற்றி ஒரு கிளியரான ஆர்டிக்கலே வந்திருக்குங்க. அந்த ஆர்டிக்கலை படிச்சுட்டு எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் சஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தான் எங்களுக்கு சன் க்ரூஸ் இருக்கிறதே வந்து தெரியும். சன் க்ரூஸ் வந்து நம்ம வீட்டு பக்கத்துலேயே இருக்கனால நம்ம வந்து ஹோட்டலெல்லாம் ஸ்டே பண்ணல, ஜஸ்ட் வந்து நம்ம விசிட் தான் பண்ணுறோம். இங்கே விசிட் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா 2 பார்க் இருக்குது. உள்ளே இருக்க எல்லாமே வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கலாம். ஹோட்டல் ரூம்ஸ்குள்ளே மட்டும் நம்மளை வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. நம்ம வந்து ஹோட்டலில் ஸ்டே பண்ணாமல் வெறும் சன் க்ரூஸ் மட்டும் விசிட் பண்ணணுன்னா வந்துட்டு டிக்கெட் வந்து கண்டிப்பாக எடுக்கணுங்க. 5000 கொரியன் வான் ஒருத்தருக்கு. இந்தியன் அமௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா 250 ருபீஸ் வரும் நியர்லி. நம்ம வந்து க்ரூஸ்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடியே மெயினான ஹாட்ஸ்பாட்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. இங்கெல்லாம் மிஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து போயிட்டு ஃபோட்டோஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த பிளேசஸ்னால் அப்படியே பார்த்துட்டு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து க்ரூஸ்க்கு வந்தாச்சுங்க. வெளியிலேருந்து க்ரூஸ் கப்பலை பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாகவும் பிரம்மாண்டமாகவும் இருந்துச்சு. வெளியிலேருந்து பார்க்கும் போது அந்த கப்பலோட ஆம்பியன்ஸ் வந்து கொஞ்சம் கூட மாறாமல் அச்சசல்ல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அப்படியே ரியலாக நம்ம வந்து கடலுக்குள்ளே போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கும் ஜெட் போட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு, பேராஸ்லைடிங் இருந்துச்சு. இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஹோட்டலில் தங்கினா தான் வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வந்து நம்ம என்ஜாய் பண்ண முடியும்னு இல்லை. ஜஸ்ட் இங்கே விசிட் பண்ணும்போது நம்ம அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டு வந்தோம்னா இதெல்லாமே வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக வந்து நம்ம என்ஜாய் பண்ணிக்கலாம். க்ரூஸ்குள்ளே என்ட்ரு ஆகலான்னு சொல்லிட்டு தான் போனது. பட் சைடில் இருக்கிறது எல்லாமே நம்மளை ரொம்ப டிஸ்ட்ராக்ட் பண்ணனால ஃபஸ்ட்டு அங்கெல்லாம் என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலான்னு தான் போனோம். ஹேண்ட்ஸ் எல்லாம் பார்க்க ரொம்ப பெருசாக இருந்துச்சு. ஏதோ ப்ளஸ் பண்ணுற மாதிரி இருக்குன்னு பார்த்தா ப்ளஸ் பண்ணுறதுக்கு தாங்க வச்சுருக்காங்க. ப்ளஸ் பண்ணுற கைக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அழகாக ரவுண்டாக ரிங்காக இருந்துச்சு. அது வழியாக நம்ம வந்து சன்செட்டை பார்க்கும் போது ரொம்ப அழகாகவே தெரியுமாங்க. பட் இன்னைக்கு நாங்கள் க்ரூஸ்க்கு வந்த நேரமோ என்னமோ இன்னைக்கு தெரில, சூரியன் வந்து மேகத்தை விட்டே வெளியே வரல. ஸோ சன்செட் பார்க்க முடியுமான்னு தெரில எங்கனால. இந்த க்ரூஸோட லொக்கேஷனுமே பார்த்தீங்கன்னா வந்து கடல் கிட்டே தாங்க இருக்கு. நம்ம கொஞ்சம் கீழே நடந்து போனோம் இந்த மலையை விட்டுனா வந்து நம்ம கீழே பார்த்தீங்கன்னா வந்து கடல் தான் இருக்குது. கரெக்டாக நாங்கள் போன டைமில் பார்த்தீங்கன்னா பேராசைலிங் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. பேராசைலிங் எல்லாம் பண்ணுறதுக்கு வந்து கரெக்டான டைம்னா கொரியாவில் வந்துட்டு நமக்கு ஏப்ரல் டு ஆகஸ்ட் மட்டும்தான். வின்டர் டைமில் வந்து வரது வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டேன் மேக்ஸிமம். ஆனால் ஒவ்வொரு சில டைம் வந்து ஃப்ரீசிங் கோல்டாக இருக்கும். அன்றைக்கெல்லாம் நம்ம பண்ணோம்னா அப்படியே உறைஞ்சிருவோம். பட் நாங்கள் வந்தது பார்த்திங்கன்னா கரெக்டாக சம்மர் எண்டில் வந்தோம். இனி வந்து வின்டர் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். இதுக்கப்புறம் வந்து ஒரு 6 months பேராசைலிங் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து பாசிபிலிட்டிஸ் இல்லை. ஸோ அவங்க என்ஜாய் பண்ணுறதை பார்த்து நாங்களே என்ஜாய் பண்ணுற மாதிரி நானும் என் ஹஸ்பண்டும் ஃபீல் பண்ணிக்கிட்டோம். க்ரூஸை சுற்றி இருக்க எல்லா இடங்கள்லையுமே பார்த்திங்கன்னா வந்து அவங்களே ஃபோட்டோ ஜோனுன்னு சொல்லிட்டு எல்லா பாயிண்ட்ஸ் வச்சுருந்தாங்க. எது பியூட்டிஃபுல்லான பிளேஸோ ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அவங்களே வந்து அதை சூஸ் பண்ணி வந்து ஃபோட்டோ ஜோன்னு தனியாக மார்க் பண்ணி வச்சுட்டாங்க. இந்த ஸ்டெப்ஸை கிளைம் பண்ணும் போது தான் தெரிஞ்சிச்சு இந்த ஸ்டெப்ஸ் எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லாமல் நிற்கிது. கேன்டிலிவர் ஸ்டெப்ஸாக. பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ் மட்டும் கொஞ்சம் வீக். இங்கேருந்து வியூ பார்க்கறதுக்கும் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கும் செம சூப்பராக இருந்துச்சுங்க. எனக்கு தாங்க கொஞ்சம் தைரியம் கம்மியாக இருந்துச்சு இந்த ஸ்டெப்ஸ்லாம் ஏறத்துக்கு. இங்கேருந்து கடலுக்கு வந்து கீழே இறங்கி போகிறதுக்கும் வந்து ஸ்டெப்ஸ் எல்லாம் இருந்துச்சு. வேணும்னா நம்ம ஸ்டெப்ஸில் இறங்கி போய்க்கலாம். அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் பிரிட்ஜ் எல்லாம் இருக்குது. நாங்கள் வந்து இன்னைக்கு கீழே இறங்கி போகலாம். நம்ம இன்னும் க்ரூஸ் எல்லாம் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு நமக்கு டைம் இருந்துச்சுன்னா கீழே இறங்கி போய் பார்க்கலாம்.
பார்க்கெல்லாம் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு க்ரூஸ்க்கு போகலாம் தாங்க போனோம். போகும்போது தான் பார்த்தா இங்கே ஒரு அழகான ஒரு ஸ்விங் இருக்குது. கடலில் வந்து அந்த ஸ்விங் போயிட்டு வர மாதிரி இருக்கும். பட் இப்போ வந்து அலோவ் பண்ணுறது இல்லை போல், க்ளோஸ்டுன்னு தான் போட்டுருந்துச்சு. இதை அலோவ் பண்ணால் நீங்கள் போவீங்களான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் போய் நம்ம பார்க்கெல்லாம் பார்த்துட்டு வந்ததுனால இப்போ சைடு என்ட்ரன்ஸ் வழியாக தான் வந்து க்ரூஸ்குள்ளே என்ட்ரு ஆகுறோம். கப்பல் பார்த்திங்கன்னா வந்துட்டு வெளியில் இருக்க ஷேப்பை தாண்டி அந்த கப்பலோட சின்ன சின்ன நுணுக்கமான பார்ட்ஸ் கூட அப்படியே வந்து செஞ்சுருக்காங்க. சைடில் பார்க்கும் போது ஏதோ ரியல் கப்பலுக்குள்ளேயே நம்ம வந்து என்ட்ரு ஆகிற மாதிரி இருக்கு. சைடு என்ட்ரன்ஸில் வந்து உள்ளே என்ட்ரு ஆனோனுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிட்ஸ் ப்ளே ஏரியாவும் ஸ்விம்மிங் பூலும் தாங்க இருந்துச்சு. கிட்ஸ் ப்ளே ஏரியா பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான், யார் வேணால் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். சன் க்ரூஸில் வந்து ஸ்விம்மிங் பூல் வந்து ரொம்பவே ஸ்பெஷல்னே சொல்லலாம். நார்மலாக பார்த்தீங்கன்னா வந்து நல்ல தண்ணி தான் ஃபில் பண்ணி வைப்பாங்க ஸ்விம்மிங் பூல்னால். பட் சன் க்ரூஸில் பார்த்தீங்கன்னா அந்த க்ரூஸோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுங்கிறதுனால சீ வாட்டர் தான் வந்து ஃபில் பண்ணி வச்சுருக்காங்க. ஸ்விம்மிங் பூல் பார்த்தீங்கன்னா வந்து விசிட்டர்ஸ்க்கு வந்து அலோடு, பட் வந்து ஃப்ரீ கிடையாது. 20,000 கொரியன் ஒன் வந்து 4 ஹவர்ஸ்க்கு வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. கன்வீனியன்ஸ் ஸ்டோர் வந்து நம்ம நிறைய இடங்கள்ல வந்து கொரியாவில் பார்த்துருக்கோம். இந்த கப்பலுக்குள்ளேயே வந்து கன்வீனியன்ஸ் ஸ்டோர் வச்சுருக்காங்க. கொரியாவில் வந்து கன்வீனியன்ஸ் ஸ்டோர் இல்லாத பிளேஸே நமக்கு பார்க்க முடியாது. எந்த மால் எங்கே போனீங்கனாலுமே வந்துட்டு கன்வீனியன்ஸ் ஸ்டோர் கண்டிப்பாக இருக்கும். எல்லாத்துக்குமே இப்போ ஒரு டவுட் வரும், இந்த மாதிரி ஹையர் அண்ட் பிளேசஸ்லாம் வந்துட்டு நம்ம கன்வீனியன்ஸ் ஸ்டோர் இருந்தால் ப்ரைஸ் வந்து கூட இருக்குமான்னு சொல்லிட்டு. பட் ப்ரைஸ் எல்லாம் எதுவுமே கூட இருக்காதுங்க. நார்மலான கன்வீனியன்ஸ் ஸ்டோரில் ப்ராடக்டோட ப்ரைஸ் வந்து எவ்வளோ இருக்குமோ அதே தாங்க எல்லா பக்கமும் ப்ரைஸ் இருக்கும். கன்வீனியன்ஸ் ஸ்டோர் பற்றி டீட்டெயிலாக நம்ம சேனல்லேயே நிறைய வீடியோஸ் போட்டிருக்காங்க, பார்க்காதீங்க. ஃப்ரீயாக இருந்தால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஐ பட்டன்லேயும் என் ஸ்க்ரீன்லேயும் லிங்க் தரேன். இந்த கப்பலில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 10 ஃப்ளோர்ஸ் இருக்குது. நம்ம இருக்கிறது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கும். அது போக இன்னும் நம்ம செகண்ட் ஃப்ளோர் போனால் தான் வந்து மெயின் லாபி. 3rd 4th 5th 6th 7th எல்லாமே அகாமடேஷன் தான். 8th ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் இருக்குது. 9th ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா வந்து அப்சர்வேஷன் பிளாட்ஃபார்ம் இருக்குது. 10th ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஸ்கை லான்ச் இருக்குது. நம்ம டேரெக்டாக வந்து 9th ஃப்ளோர் போயிடுவோம். அப்படியே போயிட்டு 10th ஃப்ளோரையும் பார்ப்போம். இங்கே ஸ்கை லான்ச் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம 360 டிகிரி வியூ வந்து பார்க்க முடியும். 9th ஃப்ளோர் வந்தோடனே நமக்கு நிறைய ஷாப்ஸ் தாங்க இருந்துச்சு. 10th ஃப்ளோர் போயிட்டு ஸ்கை லான்ச்சை பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து அப்சர்வேஷன் டெஸ்க் பார்க்கலான்னு சொல்லி 10th ஃப்ளோர் தான் வந்தாச்சு. லான்ச் பார்த்தீங்கன்னா வந்து பே பண்ணி தான் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. நம்ம பே பண்ணி ஆக்சஸ் பண்ணுற அளவுக்கு நமக்கு வந்து டைம் இல்லை. ஸோ டைம் கன்ஸ்ட்ரெயின்னால ஸ்ட்ரெயிட்டாக வந்து அப்சர்வேஷன் டெஸ்க்குக்கே போயாச்சு. அப்சர்வேட்டரி டெஸ்க்லேருந்து பார்க்கும் போது ஹோல் ஜியோடலிங் சிட்டியே வந்து அவ்வளோ அழகாக தெரிஞ்சிச்சுங்க. ப்ளஸ் அந்த பீச் கடல் எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான வியூ. கொரியாவில் வந்து லவ் லாக் கான்செப்ட் வந்து ரொம்பவே ஃபேமஸ். நீங்கள் எங்கே போனீங்கனாலும் அது மெயினாக மவுண்டைன் சைட்லலாம் போனீங்கன்னா வந்து லவ் லாக்ஸ் வந்து பார்க்க முடியும். க்ரூஸ் ஷிப்பில் பார்த்தீங்கன்னா வந்து லவ் லாக் இல்லாமல் ஹார்ட்டிங் ஷேப்பில் உட்டனில் கட் பண்ணி வச்சுருக்காங்க. அதில் அவங்க விஷயம் எழுதிட்டு டை பண்ணியிருக்காங்க. ஊருக்கு ஊர் வந்து கட்டுற இடங்கள் வேணால் மாறலாம், பட் எல்லாருமே வந்து ஒரே ஒரு விஷயத்தில் நம்புறது என்னென்னா அவங்கவுங்க விஷயம் எழுதி இது மாதிரி கட்டினா கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லி எல்லாருமே நம்புறது தாங்க. க்ரூஸ்குள்ளே என்ட்ரு ஆனதுலேருந்தே சின்ன சின்ன சர்ப்ரைஸ் மாதிரி இருந்துச்சு. இது வந்து ரொம்ப பிக்கெஸ்ட் சர்ப்ரைஸ்னே சொல்லலாம் இந்த ரூம்குள்ளே இருந்த விஷயங்கள்னா. சன் க்ரூஸோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிச்சதுலேருந்து இந்த பில்டிங் முடிக்கிற வரைக்கும் எப்படியெல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் பிக்சர்ஸ் வந்து இருந்துச்சு. சன் க்ரூஸ் பொறுத்த வரைக்கும் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்க காம்ப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சர் தான், அந்த ஷேப் கொண்டு வர்றது தான் வந்து மேட்ரே. அதுவுமே வந்து எப்படி கொண்டு வந்திருக்காங்கன்னு ஃபுல் டீட்டெயில் கிளியர் பிக்சருமே இருந்துச்சு. இங்கே இருக்க இமேஜஸ் எல்லாம் பார்க்கும் போது ஏதோ நேர்லேயே இருந்து அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் வந்து அவங்க எப்படியெல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. பில்டிங்கோட டாப்பில் ரவுண்ட் ஸ்ட்ரக்சர் இருக்கிறதாங்க ஸ்கை லான்ச். நம்ம வந்து ஸ்கை லான்ச் வந்து டைம் கன்ஸ்ட்ரெயினால் ஆக்சஸ் பண்ண முடியல. பட் இங்கேருந்து பார்க்கும் போதே அதை வந்து அந்த 360 டிகிரி வியூ அங்கேருந்து பார்க்கும் போது இன்னமும் அழகாக இருந்திருக்கும். பட் அதை வந்து நம்ம இன்றைக்கி மிஸ் பண்ணியாச்சு. மேலேருந்து அந்த ஸ்விம்மிங் பூலில் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. சன் க்ரூஸ்ன்னு எழுதியிருக்காங்க பாருங்கள். ஸ்விம்மிங் பூலோட நடுவில் தான் வந்து சன் க்ரூஸ்ன்னு எழுதியிருக்காங்க. இந்த ஸ்விம்மிங் பூலில் தான் வந்து சீ வாட்டரை வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க நம்ம அந்த க்ரூஸோட எக்ஸ்பீரியன்ஸை ஃபீல் பண்ணுறதுக்காக. அப்சர்வேட்டரி டெஸ்கில் நின்று அழகாக நிறையா வியூஸ் பார்த்துட்டு நிறையா ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு அப்படியே கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் வந்தால் ஸ்கல்ப்சர் பார்க் இருக்குங்க. நிறைய வித்தியாசமான சிலைகள் வந்து செஞ்சு வச்சுருக்காங்க இங்கே.
இந்த ஸ்கல்ப்சர் பார்க்கில் இருந்த ஒவ்வொரு சிலையுமே வந்து ரொம்ப தத்ரூபமாக வந்து செதுக்கியிருக்காங்க. அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் லாபிக்கு வந்தாச்சு. லாபியில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த காலத்தில் பயன்படுத்தின விதவிதமான கப்பல்லாம் செஞ்சு வச்சுருந்தாங்க. எனக்கும் எது பேரெல்லாம் கரெக்டாக தெரில, பட் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சுங்க. ஒவ்வொரு கப்பலும் அவ்வளோ தத்ரூபமாக செஞ்சு வச்சுருந்தாங்க. இந்த கேட்டை தாண்டி போனோம்னா வந்துட்டு நெக்ஸ்ட் இருக்க கப்பலுக்கு போகலாம். பட் இது வந்து எல்லாத்துக்குமே அலோட் கிடையாது. இந்த கப்பலில் இந்த கப்பல்லே ஸ்டே பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு மட்டும்தான் அலோடு. விசிட் பண்ணுறவங்களுக்கு அலோடு இல்லை. க்ரூஸோட ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா அழகான ஒரு குளம் இருக்குது. குளத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா அங்கங்கே குட்டி குட்டி சிலை தெரியுது தானே. அந்த சிலை எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹெல்த்து, வெல்த்து, ஸ்டடீஸ் எல்லாமே குறிக்கும். இங்கேருந்து நம்ம அந்த குளத்துக்குள்ளே இருக்க சிலைக்கிட்ட வந்து காயினை தூக்கி போடணும். நமக்கு என்ன தேவையோ, வெல்த்தா, ஹெல்த்தா, இல்லை வந்து ஸ்டடீஸான்னு சொல்லிட்டு எதுக்கு தேவையோ அதுக்கிட்ட காயின் தூக்கி போடணும். கரெக்டாக அதுக்குள்ளே விழுந்துருச்சு, அந்த சிலைக்கிட்டே விழுந்துருச்சுன்னா நமக்கு வந்து அது கிடைக்கும்னு சொல்லிட்டு கொரியன்ஸ் வந்து ரொம்ப நம்புவாங்க. இது வந்து கொரியாவில் எல்லா பக்கமே நம்ம பார்க்க முடியும். என் ஹஸ்பண்ட் வந்து வெல்த்துக்கு வந்து ட்ரை பண்ணார். பட் நாங்கள் நினச்ச மாதிரி அந்த சிலைக்கிட்ட விழாமல் குளத்துக்குள்ளே வந்து விழுந்துருச்சு. இதுதான் வந்து சன் க்ரூஸ் கப்பலோட ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸுங்க. நான் திரும்பவும் ஏன் உள்ளே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு மெயினான ஒரு ஐட்டம் வாங்குறதுக்கு தான். ஃபிஷ் ஃபீடு தாங்க. இந்த குளத்தில் வந்து நிறைய மீன்கள் இருக்குது. நம்மளே வேணும்னா ஃபீட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இது வந்து ஃபிஷ் ஃபீட் பார்த்தீங்கன்னா 1000 கொரியன் ஒன் இருந்துச்சு. நியர்லி 60 rupees வரும் இந்தியன் மணிக்கு. ஃபிஷ் ஃபீடை வந்து குளத்துக்குள்ளே போட்டோன்னே குளத்துக்குள்ளே இருக்க எல்லா மீனையும் ஒரே இடத்துல பார்க்க முடிஞ்சிச்சு. அந்த ஃபிஷ்ஷை வந்து நல்லாவே அலக்கடிச்சோன்னு சொல்லலாம். நாங்கள் கொஞ்சம் இந்த பக்கம் குளத்தில் போட்டு கொஞ்சம் அந்த பக்கம் குளத்தில் போட்டுன்னு சொல்லி அந்த ஃபிஷ்ஷுக்கிட்ட நல்லா விளையாட்டு காமிச்சிட்டு இருந்தோம். நீங்கள் கொரியாவில் தான் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சன் க்ரூஸை வந்து விசிட் பண்ணுங்கள். ஈவினிங் டைமில் அந்த கப்பலை வந்து லைட் செட்டிங்கோட பார்க்கறதுக்கு இன்னுமே ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சுங்க. கொரியா வரணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி இந்த பிரம்மாண்டமான கப்பலை வந்து விசிட் பண்ண சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். திரும்பவும் சந்திக்க சதாஸ் vlog சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.